கடவுளுக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மாநாடு இதுவாக தான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி இல்லை. பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடவுளை பயன்படுத்துறாங்க. எப்படி ராமரை பயன்படுத்தி வட இந்தியாவில் அமோக வெற்றியை பெற்றாங்களோ, எப்படி ஜெகநாதர் பயன்படுத்தி ஒரிசால ஆட்சியை பிடிச்சாங்களோ, அதே மாதிரி முருகனை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் இவங்களுடைய திட்டம். அப்போ ஒரு கடவுளையே அரசியலுக்காக பயன்படுத்த ஒரே கட்சியாருன்னா பாஜக தான். இப்போ சீமானும் முருகன் என்றாரு, பாஜகவும் முருகன் என்றாரு. பாருங்க, ரெண்டு பேரும் ஏ டீம் பி டீம். நான் சொல்றது கரெக்டா இருக்கா? சரி, இந்த முருகன் சிலை எடுத்து போய் அயோத்தியில எடுத்து போய் வைப்பாங்களா? அவர் தமிழ்நாட்டு கடவுள் தானே, தமிழ்நாட்டில் தானே. அப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கீங்க. நீங்கள் அற்புதமாக அரசியல்லாம் பண்ணாங்க. அந்த பெண் கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக சொன்னாங்கன்ட்டு பிரச்சாரமெல்லாம் பண்ணிச்சு. அதனுடைய விளைவு தான் அது இறந்துச்சா என்னன்னு தெரியல. பாஜக தமிழ்நாட்டில் வரணும்னு திமுக அல்லது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உட்பட என்ன சொல்லுவாங்க? இது சொல்லுங்க. இது திமுக திட்டமிட்ட ஒரு சதி பண்ணிச்சு. அப்போ நீங்க தான் திமுக தான் தூண்டி விட்டீங்க. முருகன் மாநாட்டு மூலம் பாஜகவுக்கு எதுவும் நடக்காது, ஜீரோ தான் கிடைக்கும். நீங்க உணவு பாருங்க. தமிழக கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய இலக்கிய கட்சியின் மாநில தலைவர் தடாராக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். முருகன் மாநாடு பாஜகவுக்கு கை கொடுக்குமா? முருகன் மாநாடு பாஜகவுக்கு கை கொடுக்குமா? கை கொடுக்கும் அப்படின்றது தான் அவங்க நடத்துறாங்க. என்ன ஒரு விஷயத்துடன் சொன்னீங்கன்னா, இதுலயும் முருகன் என்பது ஒரு கடவுள் தானே, தனிநபரோ ஒரு இயக்கமோ ஒரு இதுவோ இல்லை. கடவுள். கடவுளுக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மாநாடு இதுவாக தான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி இல்லை. கடவுள் பக்தி என்பது அது நிறைய மக்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால், இப்போ பழனி முருகர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடத்துல நடக்கும்போதும் சரி, காலில் செருப்பு கூட போகாமல் பல ஆண்டுகளாக பயணம் பண்ணி அந்த இதில் போய் கலந்துக்குவாங்க, அந்த முருக பக்தி உள்ளவங்க. ஆனால் இது அரசியலுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக தான் இது பார்க்கணும். அது இவங்க பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடவுளை பயன்படுத்துகிறாங்க. எப்படி ராமரை பயன்படுத்தி வட இந்தியாவில் அமோக வெற்றியை பெற்றாங்களோ, எப்படி ஜெகநாதர் பயன்படுத்தி ஒரிசால ஆட்சியை பிடிச்சாங்களோ, புரியுதுங்க. அதே மாதிரி முருகனை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் இவங்களுடைய திட்டங்கள். அதுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் முருகன் மாநாடு. முருகனுக்கு மாநாடுன்றதுல பெரிய அது விழா வருடம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கா இல்லைங்களா? எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிள்ளையார் ஊர்வலம் நடத்துவாங்க. பெரும்பாலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மை அசிக்கக்கூடிய இடத்துல கூட முக்குல கூட ஒரு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் கோயில், சின்ன சின்ன கோயில் இருக்கு, முக்குக்கு. விளையாட்டுக்கு காமெடி கூட பண்ணுவாங்க. யாருன்னா அட்ரஸ் கேட்டாங்கன்னா, நேராக போனால் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமா, அப்படியே வளர்ந்து திரும்பி அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமா, அப்படியே திரும்பினா இப்படி ஒரு பிள்ளையார் கோயில், இப்படியெல்லாம் ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, வேணும்னு பணிப்பு விடுறதுக்காக. அந்த அளவுக்கு பிள்ளையார்கள் தெருக்கு இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் பூஜைகளும் நடக்குது. ஆனால் எந்த பிரச்சனையும் வராது. அது பக்தி கடவுளாயிடும். ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக தெருக்கு பிள்ளையாரை வைப்பான். எடுக்கும் போதே பிரச்சனையோடு தான் எடுப்பான். அதை எதுவுமே கரைக்கிறதுலையும் பிரச்சனையாக தான் இருக்கும். இது இந்தியா முழுக்கமே பிள்ளையாரை வச்சு ஒரு விதமான அரசியலை பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த முருகனை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு விதமான அரசியல் லாபத்துக்காக நடத்துகிறாங்க. அப்போது ஒரு கடவுளையே அரசியலுக்காக பயன்படுத்த ஒரே கட்சியாருன்னா பாஜக தான். சிராஜாவோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது முருகன் மாநாட்டுக்கு மக்களை அவரோடாம தடுக்க காவலர்களோட குடும்பத்தை, குறிப்பா காவலர்களை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. குடும்பத்தை அழிஞ்சு போகணும் அப்படின்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இப்படின்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ராமர் மீது பக்தி இருக்கா? பக்தி எல்லாம் இல்லை. ராமரை பயன்படுத்தினா வட இந்தியா நம்முடைய கட்டுப்பாட்டில் வரும், புரியுதுங்களா? காளியை பயன்படுத்தினா வெஸ்ட் பெங்கால் நம்ம கட்டுப்பாட்டில் வரும். ஐயப்பனை பயன்படுத்தினா கேரளா நம்ம கட்டுப்பாடுக்கு வரும். ஜெகநாதரை பயன்படுத்தினா ஒரிசா நம்ம கட்டுப்பாட்டில் வரும். முருகனை கைப்பற்றினா நாம தமிழ்நாடு நம்ம கட்டுப்பாட்டில் வரும். இதுதான் அவங்களுடைய அரசியலை தவிர தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு பக்திகள்லாம் இல்லை. பக்தி இருந்ததுன்னு சொன்னா ஒரு அற்புதமான ஆட்சி அதிகாரத்துக்காக உண்மையிலே இவனுங்க இறைவனு கடவுள்னு நம்பக்கூடிய ஒரு நபரை பயன்படுத்தி மாநாடு நடத்துவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது எல்லாமே அரசியலுக்காக பண்றது மட்டும்தான். அப்பட்டமான அரசியல். ஏங்க, நடிகர்களை விட்டு விளம்பரப்படுத்துறாங்க. எப்பயாச்சும் இப்படி நடந்த ஒரு குடமுழுக்கு நடக்காது, முருகன் கோயில் அந்த விஷயம் இந்த விஷயம் என்னைக்காவது இந்த தமிழ்நாட்டில் விளம்பரம் நடந்திருக்கா? இதே மாதிரி இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்.
நடிகர்களை, நடிகைகளை, பாஜகவினுடைய தலைவர், பாஜகவினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இதே மாதிரி மாநாடு நடக்குது, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. பாஜக மாநாடு நடத்துது வாங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்துனாங்கன்னா அது நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. முருகனுக்கு மாநாடு நடத்துறோம் வாங்க, முருகனுக்கு மாநாடு நடத்துறோம் வாங்கன்னும் போதே அப்போ அந்த சூட்சமத்தை நீங்க பாத்துங்க, அதில் உள்ள இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமத்தை நீங்க பாத்துங்க. முருகன் மாநாட்டுக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும் வர்றாரு. இன்னொன்னு கொஞ்ச நாளாவே பாஜக வந்து எங்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் பவன் கல்யாண் ஆனா வந்து முக்கியமா முன்னுரிமை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது. எனக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு பாசம் உண்டு, நான் இங்கேதான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் பேசுறாரு. இவங்க வந்து அங்கங்க ஒருத்தர் ஒரு ப்ரொபகண்டா செக்ரட்டரி மாதிரி ஒரு அம்பாசிடர் மாதிரி கொண்டு வர்றாங்க, புரியுதுங்களா? ஏற்கனவே கர்நாடகாவில் வந்து சௌந்தர்யான்னு ஒரு நடிகை செத்துட்டாங்க, ஹெலிகாப்டர் இதில் செத்தாங்க. அவங்கள வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் பாஜக வந்து முழுக்க முழுக்க அந்த சௌந்தர்யா வச்சு அவங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி வேஷம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அற்புதமான அரசியல்லாம் பண்ணாங்க. அந்த பெண் வந்து கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக சொன்னாங்கன்ட்டு பிரச்சாரமெல்லாம் பண்ணிச்சு. அதனுடைய விளைவு தான் அது இறந்துச்சா என்னன்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனாலும் அதே மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாண் இங்கே இருக்கக்கூடிய விஜய்க்கே அவ்வளோ மாசு இல்லைங்க. பவன் கல்யாண் இறக்குமதி செய்யப்பட்ட நடிகருக்கு எங்கே மாசு இருக்கு? இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் பண்றாரு, இருக்காரு இல்லைங்களா? அது லாஜிக்கா நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் மண்ணோடு மண் சார்ந்த இறை நெறியோடும் செயல்படணும்னு நினைக்கிறாரு. இது லாஜிக்கா நம்ம ஏற்றுக்கலாம், இருக்கா இல்லைங்களா? பட் இவங்க வந்து திடீர்னு முருகன் மீது ஒரு பக்தி வந்தவங்க. ஏன் இத்தனை வருஷமா முருகனை இவங்க என்ன பண்ணாங்க? சரி, இந்த முருகன் சிலை எடுத்துன்னு போய் அயோத்தியில எடுத்துன்னு போய் வைப்பாங்களா? அவர் தமிழ்நாட்டு கடவுள் தானே, தமிழ்நாட்டில் தானே. அப்ப நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கீங்க நீங்க அரசியலுக்காக, அப்படிதான் அப்பட்டமா அதுதான் தெரியுது. இப்ப முருக பக்தர்களுக்கு முருகனை கொண்டாடுறது தமிழ்நாட்டு மக்களோட இருந்தாலுமே முருகனை நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே இதுக்கு திமுக ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க, திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது திமுக நடத்த வந்து திமுக மாநாடு, இப்ப நடக்கதான் முருக மாநாடு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதாவது குறிப்பா தமிழ்நாட்டோட கடவுள் முருகனா, நாங்க முருகனுக்கும் முருகன் பக்தர்களுக்கும் ஒரு விஷயத்த பண்றோம், இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டான் இப்படின்னு சொல்றாங்களே. நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய பார்வை எப்படி தோணுதுன்னு சொன்னா, இப்ப சீமான் முருகனை வச்சுதான் அவருடைய அந்த மண் சார்ந்த அரசியல் வந்து கொண்டு போறாரு. இப்போ இதை உடைக்கணும்னு சொன்னா திமுகல முடியாது, பாஜக இறக்கி விடுன்னு சொல்லி தான் பாஜக இறக்கி விட்டு இருக்க மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இப்போ சீமானும் முருகன் இருந்தாரு, பாஜகவும் முருகன் இருந்தாரு, பாருங்க ரெண்டு பேரும் ஏ டீம் பி டீம், நான் சொல்றது கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் இப்போ திமுக வந்து எப்படின்னா எதிர்ப்பாங்க, ஆனால் எதிர்க்க மாட்டாங்க. ஏன் சொன்னா நமக்கு பிரதான எதிர்கட்சியா பாஜக வந்ததுன்னு சொன்னா நமக்கு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நமக்கு சாலிடா கிடைக்கும். இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இப்போ எப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு சாலிடா கிடைச்சது இல்லையா? பாஜகவா திரிணாமுல் காங்கிரஸா? அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டுமே காணாமல் போயிடுச்சாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான ஒரு விதையை திமுக இப்போ வந்து போட்டிருக்கு. இப்போ அதிமுக இருந்ததுன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு நமக்கு வருது. அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது இந்த ஓட்டுகள் பிளவுபடுது. அப்போ நம்ம இவங்க மத்தியில் போய் அரசியல் பண்ணணும், பேசணும், இவங்களுக்கு உண்டானதை எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்போ நேரடியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாஜக வளர்த்து விட்டுருந்துச்சுன்னா வேலையை முடிஞ்சுது, அவனா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும் பாஜக வந்துடும் சொல்லி இப்போவே என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு திமுகவை நாம எதிர்க்கும் போது என்னங்க பண்றது, இல்லைன்னா பாஜக வந்துடுவாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பாஜகவை காட்டி பூச்சாண்டி காட்டி எப்படி இந்த குழந்தைங்களை சோறு ஊட்டும் போது பேய் வந்துடும் அது வந்துடும் ஊட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை வாக்குகளை வந்து இலவசமா அறுவடை பண்ணிட்டு திமுக, புரிஞ்சுங்க அவங்களுக்கு. ஆனா இதே பாஜகவை முதல் எச் ராஜா போன்றவங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கு வழிவகுத்து கொடுத்தது திமுக. 2002 குஜராத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது மத்திய பாஜக ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்ததா இல்லைங்களா? இப்படி வந்து நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனோம். அப்போ இவங்க வந்து பாஜகவை வந்து வளர்க்கும். ஆனால் பாஜக தேர்தல் நேரத்தில் மட்டும் பாருங்க, நீங்க பாசிசன்வாங்க பாஜக அது இதுன்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அப்படியே 100 விழுக்காடு அப்படியே போகணும் அவங்களுக்கு. அதில் தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பாஜக என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் விஷயத்துல என்னாச்சு, அந்த சிக்கந்தர் தர்காவை
சுமார் 700-800 ஆண்டுகளாக வந்து அந்த தர்காவில் ஆடு கோழியாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு டெய்லி எதுவுமே ஆடு கோழி அறுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதில்லை. அது சுமார் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. மலை மேலே ஏறி ஆட்டையோ கோழியை எடுத்து போய் அறுத்து எடுத்துகிட்டு வரணும் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் அந்த ஆடு கோழி அறுத்து அங்கேயே சாப்பிட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுத்து இப்படி வந்துட்டு இருந்தான். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சின்ற அப்போட தடை விதிக்கல. திமுக ஆட்சி வந்தோடனே திடீர்னு தடை, ஆடு கோழி அறுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி அனுமதி இல்லை. யாரு? அறநிலையத்துறை. அறநிலையத்துறை வந்து அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கல, சாட்சாத் திமுகவுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கு, தடை விதிக்கிறான். அப்போ அதை எதிர்த்து முஸ்லீம்கள்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணுறாங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது, திடீர்னு தடை எப்படி விதிக்கிறீங்க? அங்கே இல்லை பெரிய அளவுக்கு அங்கே உள்ள முஸ்லீம்கள் உடனே என்ன பண்ணுறான், பிஜேபியை தூண்டி விட்டு பிஜேபி பெரிய போராட்டம் பண்ணும்போது நீதிமன்றம் போகுது. நீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு சார்பாக தமிழக அரசு வழக்குன்னு சொல்கிறாரு, இல்லை ஆடு கோழி இனி யாரும் அறுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அடுத்தவங்க மீது 18 பேர் மீது வழக்கு போட்டிருக்கு, அவளை கைது பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு 700 ஆண்டுகளாக நடந்துட்டு வந்திருக்கு இந்த ஒரு சமய நிகழ்வை கூட அப்படி ஒரு நடக்கவே இல்லை. திமுகவே எங்க ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு பாஜக என்ன பண்ணாங்க, முற்றுகை இப்போ 144 போட்டிருக்காங்கன்னா 5000 பேர் கூடியிருக்கான். 144 போட்டால் 10 பேர் கூட கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அது திருச்செந்தூர் பெரிய நகரம் இல்லை, சின்ன கிராமம். ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, யார் இதுன்னு கேட்க வேண்டிய சூழல். அங்கே ஒரு 5000 பேர் திடீர்னு கூடி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, எச் ராஜா உட்பட. ஆனால் இங்கே ஊடகங்கள்லாம் எச் ராஜா கைது, காட்டேஸ்வரன் கைது, இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரன் கைது, அவர் கைது, இவர் கைதுன்னு வருது. ஆனால் அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கொடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்படி என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு? இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையை கிளறணும், இல்லை இதுக்கு வந்து பாஜக அவங்க நிறுத்தி ஒரு ஆளை வந்து அந்த பிரச்சனையை பெரிய லெவலில் கொண்டு வரணும், எச் ராஜா குளம் காப்போம் குன்றம் காப்போம் அப்படின்னு சொல்றாரு, முருகனை காப்பாற்றுவோம், இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்ணிய தேவை திமுகவுக்கு முக்கியமா அங்க என்ன இருக்கு? ஏன் திமுகவுக்கு இருக்குன்னா, பாஜக தமிழ்நாட்டில் வரணும்னு திமுகவும் இருக்கு. இது புதிய தகவலா இருக்கு. இல்லை புதிய தகவல் இல்லை, உண்மைங்க. இல்லைன்னு சொன்னால் திருச்செந்தூர் விஷயத்தில் அந்த தர்கா சிக்கந்தர் பாஷா தர்கா விஷயத்தில், திருப்பரங்குன்றம் தர்கா விஷயத்தில் வந்து முஸ்லீம்கள் பக்கமும் நிற்கலை, நியாயமாகவும் நிற்கலை. பாஜக என்ன சொல்லுதோ அப்படியே செஞ்சுது. இல்லை இது வரைக்கும் இருக்கிற எதிர்ப்புல கடுமையா பாஜகவை எதிர்த்து எல்லா எதிர்ப்பு திமுக தானே பண்றாங்க. அப்புறம் ஒண்ணு சேருவோம் நீங்க சொல்றீங்க. பேசுறது திமுக பாஜக எதிர்த்து, செயல் எல்லாம் கேளுங்க. பேச்சு ஒண்ணு இருக்கு, செயல் ஒண்ணு இருக்குங்க திமுக. இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி விரும்புன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த நேர்கோட்டிலே நீங்க சொல்ற மாதிரி வச்சுட்டால் கூட இப்ப பாஜகவுக்கும் ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய ஓட்டுகள் திமுகவுக்கும் ஊர்ல பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக ஒருவேளை பாஜக வரதை விரும்புது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாட்டுல முக்காவாசி கிட்டத்தட்ட 100% எதிர்ப்பு இருக்கு, எப்படி ஒண்ணு சேர முடியும்? இது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. ஏங்க நாங்க ஒன்றும் சேர்றது இல்லைங்க, பாஜகவும் திமுகவும் ஒன்றும் சேராது, எதிர் அணியில தான் இருப்பாங்க. ஆனாலும் இங்க பிரதான எதிர்கட்சியா பாஜக வரணும்னு திமுக விரும்புது. திருப்பரங்குன்ற விஷயம் என்ன ஆச்சு? கடந்த அதிமுக ஆட்சியில் கூட மேலே ஏறி ஆடு கோழி அறுத்துட்டு இருந்தோம், இப்போ தடை விதிச்சிருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, அல்லது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உட்பட என்ன சொல்லுவாங்க? இது சொல்லுங்க. இது திமுக திட்டமிட்ட ஒரு சதி பண்ணிச்சு. வேற யார் திமுக சதி பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, மாவட்ட ஆட்சியார் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப இவங்களுடைய உத்தரவுல தான் அது தடையே விதிக்கிறாங்க. அப்படி தடை விதிக்கணும்னு சொன்னா அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்ததுல அப்ப தடை விதிக்கல. அப்ப மக்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயங்கள் சொல்றாங்க. அந்த பிரச்சனை நீங்க திமுக ஆட்சி வந்தா அந்த மாதிரி பிரச்சனை வருமா? இல்ல அந்த விஷயத்தை மேலும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணை நடத்துறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில எந்த பிரச்சனையுமே வரலையே. ஒரு ஆட்சியில பிரச்சனை வருதுங்கிறதுக்காக அந்த ஆட்சி தான் காரணம் சொல்ல முடியாது இல்ல. எது எப்ப வேணா நடக்கலாம், அதுக்கான தீர்வு என்ன இருக்கு, அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பேச போறோம் அப்ப நீங்க தான் திமுக தான் தூண்டி விட்டீங்க. இல்லைன்னு சொன்னா அது சர்வசாதாரணம். அது ஒரு வந்து உண்மையிலே நானே சென்னையில இருக்கேன், இதுலயும் திருப்பரங்குன்றத்துக்கு போனது இல்லை. திருப்பரங்குன்றத்துல இது வரலாற்று புக்குகளை படிக்கும்போது படிச்சிருக்கோம். சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்கு, சிக்கந்தர்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இது ஆனாருன்னு. அது முஸ்லீம்கள் சிக்கந்தர் மலைன்னுவாங்க. பஸ் ஸ்டாண்டு பேரே சிக்கந்தர் மலைன்னு தான் இருக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி வரலாறு பேசணும்னா. ஆனால் திடீர்னு தடை விதிக்கும் போது தான் அந்த கவனமே தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் காரனே அதன் பிறகுதான் இறங்குறான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாமே அதன் பிறகுதான் இறங்குறான். ஆனால் இறங்கி எச் ராஜா எங்கேயுமே ஒண்ணுங்க, எச் ராஜா இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரன் இவங்க போயிட்டு திமுக இந்துக்களுக்கு விரோதி, திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு பேசிட்டாவே திமுக வந்து விசாரிக்காது.
நியாயத்தை முஸ்லீம்கள் கிட்ட இருக்கா, பிஜேபி சொல்றவங்க கிட்ட இருக்கான்னு கேட்கவும் மாட்டான். முஸ்லீம்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவோம். இது காலங்காலமா நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதிமுக ஆட்சியில் அப்படி நடக்காது. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நடக்கும். இந்த முருகன் மாநாடு கூட அதிமுக பாஜக கூட்டணியில் கொஞ்சம் விரிசல், ஓரளவு சரியில்லாம இருக்காங்க, கொஞ்சம் பிளவு இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படின்னு பேச்சு இருக்குல்ல. இதையெல்லாம் சரி பண்றது தான் இந்த முருகன் மாநாடு மூலம் ஒரு விஷயங்கள் நடக்கும், திருப்பி இந்த கூட்டணிக்குள்ள வரலாம், இப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப பாஜக அதிமுக கூட்டணியில இருக்காங்க இல்லையா? இல்ல அந்த கூட்டணி கொஞ்சம் பிளவு போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இல்ல அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜக தான் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு பேசுறதை தவிர அதிமுக தரப்புல பெரிய அளவுக்கு இதுலயும் யாரும் பேசல. பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசல. அதனால உண்மையிலேயே பாஜக அதிமுக மிரட்டி தான் கூட்டணியில சேர்த்து வச்சிருக்காங்க. மிரட்டி தான் கூட்டணியிலே சேர்த்திருக்காங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க நீங்க. ஒரு நிறைய அதிமுக தரப்புலாம் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. இல்ல அது ஃபேக்டர் தான். ஏன்னா அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லை. ஆனா பாஜக ஏதோ அண்ணாமலை வந்தார் 11% போன வாட்டி ஓட்டு வாங்கிட்டாரு, 3% 11% கூடிச்சு அப்படி இப்படின்றாங்க. ஆனா மத்திய பாஜக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கிளீனா ரிப்போர்ட் எடுத்து அமைச்சிட்டாங்க. அப்படி எதுவும் பாஜகவுக்கு ஓட்டு வங்கியே கூடலை. அது கடந்த முறை பாமக சில சாதி கட்சிகள்லாம் சேர்ந்து நின்னதுனால, ரெண்டாவது மோடியா ராகுலான்ற ஒரு நிலை வரும்போது ராகுல் வேண்டான்னு சொல்றவங்கலாம் மோடியை ஓட்டு போட்டாங்க. அதனால அந்த ஓட் பேங்க் கிடைச்சதே தவிர, இங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுனால மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் பாஜகவுடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கிளீனா இருந்துச்சாங்க. அதனாலதான் அண்ணாமலையை அவங்க மாற்றுறாங்க. இல்லைன்னா அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்தது பிறகுதான் பாஜக தமிழ்நாட்டுல ஓரளவு தெரிஞ்சிருக்கு வெளியில. அதாவது என்னன்னு சக்தி, ஒரு நாளைக்கு 10 தடவை பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணுவார். இடக்கு முடக்கா பேசுவார். திடீர்னு இந்த வாட்ச் எவ்வளவு தெரியுமா, 10 கோடின்னுவார். பில்லு இருக்கானா பில்லு காட்டுறேன்னு சொல்லி அது சீன் போடுவார். டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டாரல்ல, ஊழல் ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார். அது என்னாச்சு? தேர்தல் ஆணையத்தில் அவன் இப்போ அந்த வேட்பாளர் கொடுத்த அந்த தகவல்லாம் வச்சுட்டு எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு காட்டினாப்புல. என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல என்கிட்ட சிடிஆர் இருக்குன்னாரு. நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, இருந்தவன் தானே, அப்போ சிடிஆர் இருக்குன்னு சொன்னா விசாரணை நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொன்ன பிறகு சிடிஆர் இருக்குன்றார். சிடிஆர் இருக்குன்னு சொல்லக்கூடாது, எடுத்து காமிங்க. இந்த தீர்ப்பு சொன்னது நிறுத்துங்க, இந்த விசாரணையை மாற்றி அமைங்க, சொல்லுமா இல்லையா? இன்னும் கூட இருக்கு, நான் நேரம் வரும்போது வெளியிடுவேன்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் பேசுற மாதிரி எல்லாம் அண்ணாமலை பேசுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டுல ரெண்டாவது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, அது எப்பவுமே 10-50 போலீஸ், ஒரு 10-50-100 பேரை கூட வச்சுக்கிட்டு ஒரு வாரம் மாரி ஒன்று வச்சுக்கிட்டு பயங்கர ஆல்டா பண்ணாப்புல. அவங்க கட்சியிலேயே பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ஒரு 2 வருஷம் ஆட்டாத ஆட்டம் அண்ணாமலை ஆடிட்டாப்புல. அதனாலதான் கிளீனா சென்ட்ரல் 5 எடுத்த ரிப்போர்ட்டுங்க கிளீனா அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டோம்னா ரிலேட்டிவ் இருக்கு. அப்ப இதனாலதான் அண்ணாமலை மாத்துறாங்களா? ஆமா, ஓட் பேங்க் வளரலன்ட்டாங்க. இப்ப மதுரை மீட்டிங்ல எல்லாரை விட அண்ணாமலைக்கு தானே கைதட்டல் அதிகமா இருந்தது. ஒருவேளை இது தமிழ்நாட்டுல பாஜகவோட ஒரு முக்கிய முகமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்படும். ஒண்ணுமே இல்லை சக்தி, உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு 1000 பேர் 10,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல முன்னாடி வரிசையில் ஒரு 10 பேர், நடுப்புற ஒரு 10 பேர், 20 பேர், இல்லை ஒரு 50 பேர் உட்காந்துக்கிட்டு எதுனா பேசும்போது கை தட்டுன்னு சொன்னா எல்லாருமே கை தட்டு. அது பார்வை எப்படின்னா, எப்பா இவருக்கு இவ்வளோ கை தட்டுருது, இங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 10 ஒரு 50 பேர் 5 இடத்துல நின்றாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த கூட்டமே அவருக்கு ஆதரவான மாதிரி ஒரு கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் செட்டப். ஏன்னா வாரம் வச்சு அவர் தனி ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ மோடிக்கு கடிதம்லாம் எழுதுறாரு அண்ணாமலை, அதாவது 11% இருக்கு, இப்போ அதிமுக ஒரு தொகுதியில் நிற்குதுன்னா பாஜகவும் நிற்கணும், இதை அடிக்கோடிட்டு எழுதியிருக்காரு. இதை கண்டிப்பா மோடி அவர்களை பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார் அப்படின்லாம் கடிதம்லாம் எழுதாரு அண்ணாமலையா? எந்த நம்பிக்கையில் எழுதுறாரு? கடிதம் மோடிக்கு நீங்க எழுத முடியாது. இல்ல மோடிக்கு ரொம்ப மோடிக்கு சக்தி கடிதம் எழுத முடியாது, ரஹீம் கடிதம் எழுதலாம். ஆனா மோடி அது பாக்குறாருன்றதுதான் கேள்வி. அண்ணாமலை மோடிக்கு அது போய் சேர்தான்றதுதான் முக்கியம். அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல, பாஜகவில் ஒரு முக்கிய மாநில பொறுப்புல இருந்து. அதுதான் சார் சொல்றேன், எழுதுவாரு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றது? பாஜக ஏங்க, பாஜகவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஆனானப்பட்ட அத்வானியை தூக்கி குப்பையில போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு காலத்துல கல்யாண் சிங் இல்லைன்னா பாஜக இல்லைன்னாங்க. கல்யாண் சிங் கடைசி சாகும்போது அனாதையா இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து செத்தாரு. உமா பாரதி எப்படி இருந்தாங்க பாஜகல? கோவிந்தாச்சாரி எப்படி இருந்தாரு பாஜகல?
அசோக் சிங்கால் எப்படி இருந்தார் பாஜகல? இல்ல அண்ணாமலை மேல அந்த மாநிலத்துல இருக்கும்போது கடுமையான விமர்சனங்கள் இருக்கும்போது கூட மோடியோட குட்புக்ல இருந்தனால தான் அண்ணாமலை மேல எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படல அப்படி அப்படின்னு ஒரு இல்லைங்க. இருக்கு. அதாவது ஒருத்தனை போட்டுட்டோம், உடனே நீக்க முடியாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை போட்டிருக்கோம், அது குறைஞ்சது 2-3 வருஷம் இருக்குன்னு பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இது காலி டப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தூக்கி போட்டாங்க. இல்லை தூக்கி போட்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க, அதிமுக கூட்டணி சேர்க்கறதுக்காக தான் தூக்கி போட்டாங்க. அப்படியெல்லாம் பாஜக இந்த கீழ்த்தரமான வேலையை செய்யாது. எனக்கு எதிரான கட்சி தான் அது. ஆனால் பாஜக வந்து அப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யாது. அவங்களுடைய கட்சியை வளமாக்குறதுக்கு உண்டான வேலையை செய்யுமே தவிர, அதிமுக எடப்பாடிக்காக அண்ணாமலை தூக்கி போட்டாங்கன்றதெல்லாம் போய். ஏன்னா அண்ணாமலை வந்து காலி டப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒருங்கிணைப்பு இல்லை, பழைய பாஜகவினர்களையே தூக்கி வீசுறாப்புல, இவர் ஒரு வாரம் வச்சிருக்காப்புல, இவருடைய தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இவருடைய பேச்சை பெரிய அளவுக்கு, அதாவது பாஜக மோடி அமித்ஷான்றதை விட அண்ணாமலை பனியில் அண்ணாமலை போட்டு 100 பேர் சுத்தலாம் இல்லையா பின்னாடி. ஒரு தேசிய கட்சியிலெல்லாம் இப்படி மாநில தலைவருக்கு இம்பார்ட்டன்டே கிடைக்காது. இவர் வந்து தனி மீறி அந்த வேலையெல்லாம் செஞ்சார். அதனால மீடியாவில் வந்து எப்பவுமே ஒரு கரண்ட்ல தான் இருக்கணுன்ற மாதிரி. முருகன் மாநாடு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு ஒரு பாஜக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அதாவதுங்க, நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல காளியை முன்னிறுத்தி அரசியல் பண்ணலாம். வட இந்தியாவில் ராமரை கூட முன்னிறுத்தி நீங்க அரசியல் பண்ணி வெற்றி பெற்றீங்க. அதேமாரி ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் இது வச்சு முன்னிலை பற்றி அரசியல் பண்ணீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயம் முருகர் பாஜகவுக்கு அரசியலுக்காகலாம் முருகர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்ன்றது தான் தமிழ் மண்ணுடைய காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே வந்து எல் முருகன் வந்து இந்த முருகன் மாநாட்டை போனார், ஒன்றும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. இப்போ மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே மாநாடு நடத்தி அந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு போகணும்னுங்கன்னா நீங்கள் இப்படி விளம்பரம் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த யூடியூப் திறந்து பாருங்கள், முருகன் மாநாடு விளம்பரம். எந்த டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சன் டிவி உட்பட எல்லாம் முருகன் மாநாடு விளம்பரம். எங்கள் கடவுளுக்கு விளம்பரம் இருக்குங்க. பக்தி என்பது தன்னிச்சையாக வரணும். அதனால் அரசியலுக்காக முருகன் வந்து அவங்க பக்கம் இருக்க மாட்டார்ன்றது தான் என்னுடைய. முருகன் மேலேயோ இல்லை முருகன் பக்தர் மேலேயோ அக்கறைப்பட்டு இந்த விஷயத்த பண்ணலை, வெறுமனே அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. 100% முழுக்க முழுக்க அரசியல். இதன் மூலிமா ஏதாவது தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு கலவரம் பண்ணி, இல்லை ஏதாவது கழகத்தில் தானே அதிகாரங்களை பெற்றுட்டு வர்றாங்க. கழகத்தில் தானே அதுபோல் கழகங்கள் கலவரங்கள் பண்ணி அதன் மூலிமா அதிகாரத்தை நம்ம வர முடியுமான்னு துடிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகாதுன்றது தான் ஏதோ 10% ஒரு 3-4% அப்படி போகும், இப்படி வரும், அப்படி பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் 100 விழுக்காடு அப்படி போக வாய்ப்பு இல்லை. முருகன் மாநாட்டு மூலம் பாஜகவுக்கும் எதுவும் நடக்காது, 0 தான் கிடைக்கும். நீங்கள் வேணா பாருங்கள். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.